இந்த உலகத்தில் சில மனிதர்கள் சாதாரணமாக பிறக்கிறார்கள், ஆனால் அவர்களின் வாழ்க்கை முழு உலகத்தையும் மாற்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மனிதர் தான் சீரடி சாய்பாபா. இன்று நாம் பார்க்க போகும் கதை சாய்பாபா எப்படி சமாதி அடைந்தார், அதற்கு முன் அவர் கூறிய அறிகுறிகள், பக்தர்களின் கண்ணீர் மற்றும் இன்றும் சீரடியில் உணரப்படும் அவருடைய தெய்வீக சக்தி. இந்த கதை ஒரு சாதாரண சம்பவம் இல்லை, கோடிக்கணக்கான பக்தர்களின் மனதை உருக்கும் தருணம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனெனில் இந்த வீடியோ உங்களுக்காகவே. 1918ஆம் ஆண்டு சீரடி சாய்பாபா உடல்நிலை மெதுவாக பலவீனமாக ஆரம்பித்தது. ஆனால் அவர் வழக்கம் போல் பக்தர்களிடம் அன்பாக பேசினார். பலருக்கு அது சாதாரண காய்ச்சல் போல் தோன்றியது. ஆனால் சில நெருக்கமான பக்தர்களிடம் பாபா மறைமுகமாக சில வார்த்தைகள் சொல்ல ஆரம்பித்தார். நான் விரைவில் போக போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட பக்தர்கள் பயந்தார்கள். பாபா இப்படி சொல்லாதீங்க என்று அழுதார்கள். ஆனால் பாபா அமைதியாக சிரித்தார். நாட்கள் செல்ல செல்ல பாபாவின் உடல்நிலை இன்னும் பலவீனமானது. அவர் மிகவும் குறைவாக சாப்பிட்டார். ஆனால் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதை நிறுத்தவில்லை. மகா சமாதி அடையும் 2-3 நாட்களுக்கு முன்னரே காலை உணவை நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் ஒரு பக்தர் அழுது கொண்டே கேட்டார், பாபா எங்களை விட்டு போயிடாதீங்க. அப்போ பாபா சொன்னார், நான் எங்கும் போகல, என் சமாதியிலிருந்தே நான் பேசுவேன். இந்த வார்த்தை இன்றும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. 1918ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் நாள் விஜயதசமி அன்று காலை பாபா மிகவும் அமைதியாக இருந்தார். பாபாவின் நெருங்கிய பக்தரான லட்சுமிபாய் சிண்டேவை அருகில் அழைத்து ரூ. 9 கொடுத்தார் மற்றும் பாபாவின் நெருங்கிய பக்தர்களை தன் அருகில் இருந்த அனைவரையும் வீட்டிற்கு சாப்பிட செல்லும்படி கூறினார். ஆனால் லட்சுமிபாய் சிண்டே, பயாஜி, பாகோஜி சிண்டே, லக்ஷ்மண் பாலா சிண்டி, நானா சாஹேப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். அவர்களை நோக்கி பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் ஸ்ரீமான் பூட்டியினுடைய கல் கட்டிடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்று விட போவதாகவும் கூறினார். இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பயாஜி கோதேவின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார். அவரது மூச்சு நின்று விட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்ந்திருந்த நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார். நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொண்டு வந்து பாபாவின் வாயில் ஊற்றினார். அது வெளியே வந்து விட்டது. பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கதறினார். பாபா தமது பூத உடலை சேமமாக நீர்த்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிதர்சனம் ஆயிற்று. பாபா காலமான செய்தி சீரடி கிராமத்தில் காட்டுத்தீ போல் பரவியது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் மசூதிக்கு ஓடி வந்தனர். அனைவருடைய கண்களில் இருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது. சாய்பாபாவிற்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்கு உண்டான தொடர்பு மட்டுமன்று, அது கடந்த 72 ஜென்மங்களின் தொடர்பாகும். பாபா சமாதி அடைந்த பிறகும் பல பக்தர்கள் கனவில் பார்த்ததாக கூறினர். சிலர் ஆபத்தில் இருந்தபோது காப்பாற்றப்பட்டார்கள். சிலரின் நோய் குணமானது. அதனால்தான் இன்று வரை மக்கள் நம்புகிறார்கள் சீரடி சாய்பாபா உயிருடன் இருக்கிறார் என்று. அவருடைய சமாதி ஒரு சாதாரண இடம் இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் சீரடி சாய்பாபா அருள் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் விலகட்டும். சாய்பாபா சமாதியில் இருந்தும் பக்தர்களை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். ஓம் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரும். மற்றும் ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.